ஹலோ. ஹலோ ஹலோ. பிரதர் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் பிரதர், நல்லா இருக்கீங்களா? ஃபைன் ஃபைன்பா. சொல்லுங்க. இன்றைக்கி வந்துட்டு உங்களுக்கு நோஃபப் ஜேர்னியில் வந்து 92வது நாள் நம்ம கிளாஸில் கரெக்டுங்களா? ஆமாம் பிரதர், ஸோ 92. ஆஸ் பர் அவர் பிளான் நம்ம வந்து 3 மாதம் கடந்தாச்சு இப்போது. ஆமாம் பிரதர். 3 மாதத்துக்கு முன்னாடி உங்கள் லைஃப்ங்கிறது எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குது, இந்த சேலஞ்சுக்கு வந்த பிறகு உங்கள் லைஃப்பில் ஏற்பட நல்ல விஷயங்கள், மாற்றங்கள், சேஞ்சஸ்ஸு, பெனிஃபிட்ஸு, மேஜிக் என்னென்ன ஆச்சோ எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் சொல்லுங்கள் பிரதர். எனர்ஜி நல்லா இருக்கு பிரதர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனர்ஜி நல்லா இருக்கு, ஹேர் நல்லா இருக்கு. அப்புறம் டைம் வந்து ரொம்ப ஸ்பீடாக போகுது. அப்புறம் இந்த அடிக்ஷனில் இருக்கும்போது நம்ம அமைதியாக சைலண்டாக இருப்போம், யார்ட்டையும் பேசாமல் செய்யாமல். இது ஃபாலோ பண்ணும்போது நல்லா 4 பேர்த்திட்ட நல்லா கலகலன்னு பேசி சிரித்து தைரியமாக பேசுறது, தைரியம் கூடி இருக்கு பிரதர். அடிக்ஷனில் இருக்கும்போது அமைதியாக யார்ட்டையுமே பேசாமல் இருப்போம். இப்போ வந்து ஈஸியாக 4 பேர்த்துல பழகுறது, ஆனால் நல்லா இருக்கு பிரதர். ஹேர் நல்லா, ஃபேஸ் நல்லா இருக்கு. நீங்கள் சொன்ன மாதிரி பிளட் ரிலேஷன்ஷிப் அவங்களுக்குன்னு நல்லா இருக்கு, ஃபேமிலிக்கு அவங்க நல்லா இருக்காங்க. ஃபேமிலியில் நிறைய மாற்றங்கள். ஓகே. தூக்கம் அப்படிங்கிற விஷயத்துலையும் இந்த மைண்ட் கிளாரிட்டி அப்படிங்கிற விஷயத்துலையும் எந்த மாதிரி மாற்றங்கள் பார்க்குறீங்க? அடுத்தது தூக்கங்கிறது வந்து நம்ம அடிக்ஷனில் இருக்கும்போது நைட்டு தூக்கமே வராது பிரதர். தூங்க 11 மணி 12 மணி ஆயிரும். இருந்தாலும் உடம்பு டயர்டாக தான் இருக்கும். இப்போ 8 மணிக்குன்னா தானாகவே தூக்கம் வந்துடுது, நல்லா தூக்கம் வந்துடுது, சீக்கிரமாக எந்திரிச்சிடுறோம். தூக்கம் வந்து நல்லா இருக்கு. ஓகேங்க. இந்த சொந்தக்காரங்க அப்படின்ற விஷயத்தில் நிறைய பேர் என்கிட்ட சொன்னது என்னென்னா வந்து ஜர்னிக்குள்ளே வரத்துக்கு முன்னாடி, இட் மீன்ஸ் நோஃபப் ஜர்னி ஃபாலோ பண்ணுறதுக்கு முன்னாடி நான் நிறையா வந்துட்டு அவமானப்படுத்தப்பட்டாங்கன்னு சொல்லிட்டு என்கிட்ட நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு அடிக்ஷனில் இருக்கும்போது அந்த மாதிரி ஏதாச்சும் இந்த மனம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை அந்த மாதிரி எதனா வந்துச்சிங்களா, இல்லை இந்த ஜர்னிக்கு அப்புறம் இல்லை ஜர்னிக்கு முன்னாடி அதில் ஏதாச்சும் வந்துட்டு விஷயங்கள் அங்கே இருக்குங்களா சொல்கிற மாதிரி? ஆமாம் பிரதர், இந்த அடிக்ஷனில் இருக்கும்போது நிறைய அவமானங்கள்லாம் இருந்திருக்கு பிரதர். சொந்தக்காரங்க எல்லாருமே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யாருமே நம்மகிட்ட பேச மாட்டாங்க, நம்மளும் பேச மாட்டோம், அமைதியாகவே இருப்போம். யாரும் மதிக்க மாட்டாங்க, யாருமே ஹெல்ப் பண்ண மாட்டாங்க, அப்படி இருக்கும். இப்போ இது ஃபாலோ பண்ணால் அவங்களே நல்லா பேசுகிறாங்க, ஹெல்ப் பண்ணுறாங்க, டிஃப்ரெண்ட் தெரியும். ஓகே ஓகேங்க. இந்த ஸ்பிரிச்சுவலுங்கிறது இந்த ஜர்னிக்குள்ளே வந்துட்டு மிக முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா ஜர்னியை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு இந்த ஸ்பிரிச்சுவல் ரீதியான மாற்றங்கள் அப்படிங்கிறது நிறையா வந்திருக்கு. நீங்களும் வந்து இந்த ஆன்லைன் கிளாஸ் ஃபீட்பேக்னு சொல்லிட்டு நிறைய வீடியோக்கள் நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம், அதுலேயே வந்துட்டு பார்த்துருப்பீங்க. ஸோ உங்களோட லைஃப்பில் உங்களுக்கு இந்த ஸ்பிரிச்சுவல் சேஞ்சஸ் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் என்னென்ன லைஃப்பில் வந்துட்டு விஷயங்கள் பார்த்துருக்கீங்க? ஸ்பிரிச்சுவல் சம்மந்தமான வீடியோ யூடியூப்பில் எதுவுமே பார்க்கவே தோணாது பிரதர், நம்ம அடிக்ஷனில் இருக்கிறப்ப. இது ஃபாலோ பண்ணும்போது நம்ம அந்த மாதிரி எண்ணங்கள், ஸ்பிரிச்சுவல் மாதிரி எண்ணங்கள், நல்ல யூடியூப்பில் நல்லா கோயில் சம்மந்தமான விஷயம், ஆன்மீகம் பேசுகிறவங்க, அந்த மாதிரி அவங்க பேசுகிறத கேட்க இன்ட்ரெஸ்ட் வருது. அதுக்கு முன்னாடினா நமக்கு இன்ட்ரெஸ்டே வராது. ஆமாம், ஒரு மெடிடேஷன் பண்ணுறதுலையோ எல்லாத்துலேயும் ஒரு ஆர்வம் வருது. ஓகே ஓகேங்க. நெக்ஸ்ட் இந்த ஃபேஸ் அப்படிங்கிறதுல வந்துட்டு மிகப்பெரிய மாற்றம் பார்த்துருப்பீங்க. ஏன்னா 3 மாதங்கிறது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாதுங்க. உங்களுடைய முகம் அப்படிங்கிறது இப்போ வந்து கம்பேர் வித் 3 months பிஃபோர் இப்போ வந்துட்டு பார்க்குறது உங்களுக்கு வேறு லெவலில் இருக்கும். ஆமாம் பிரதர், நல்லா இருக்கு. நம்ம ஃபேஸுங்கிறது நமக்கே வந்து ரொம்ப பிடிக்கும். கண்ணாடியில் போயிட்டு அடிக்கடி ஃபேஸ் பார்த்துட்டே இருக்கும். அதெல்லாம் உங்கள் லைஃப் நடக்குதுங்களா? ஆமாம் பிரதர், ஃபேஸ்லாம் நல்லா ஆகுது, நல்லா ஷைனிங் ஆயிடுச்சு. முந்தினா பிம்பிள்ஸ் நிறையா இருக்கும், பிம்பிள்ஸ் இல்லை. ஓகே. அண்டு நோஃபப் ஜர்னிக்கு முன்னாடி இப்படி, பட் ஜர்னிக்கு அந்த ஜர்னி வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பித்த பிறகு இந்த விஷயம் நடந்திருக்கு, இதுக்கு முன்னாடி லைஃப்பில் நடந்ததே இல்லை அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் இருக்கும் இல்லைங்களா? அதாவது இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா நோஃபப் ஜர்னி ஆன்லைன் கிளாஸ் ஹைலைட்ஸ்னு சொல்லுவாங்க இதுக்கு பேர். கிளாஸுக்குள்ளே வந்த பிறகு தான் இதெல்லாம் வந்து நடந்துச்சு, அதுக்கு முன்னாடி இதெல்லாம் நடக்கவே இல்லைங்கன்னு சொல்லிட்டு சில இருக்கும்.
ஸோ அந்த வகையில் வந்துட்டு உங்கள் லைஃப்பில் வந்து என்ன மாதிரி விஷயங்கள் அங்கேருந்து நீங்கள் பார்க்குறீங்க? மணி அட்ராக்ஷன் பார்த்தேன் பிரதர். மணி அட்ராக்ஷன் பார்த்தேன். மிராக்கல். அப்புறம் நல்ல மனிதர்களா வந்து பேசுறாங்க பிரதர். நம்மகிட்ட இருக்கிற கெட்ட மனிதர்களை வந்து இந்த ஜேர்னி வந்து ரிமூவ் பண்ணிடுது. நல்ல மனிதர்களா நம்ம பக்கம் கொண்டு வருது. அது ரொம்ப மிராக்கலா இருந்துச்சு. நம்ம பிடிக்காத ஆளுங்க அந்த மாதிரி இருப்பாங்களா, அவங்க தானாவே நம்மளை விட்டு போயிடுவாங்க. அதை நான் பார்த்துருக்கேன். நல்ல மனிதர்களா நம்ம சுத்தி இருப்பாங்க. அது நல்லா இருக்கும், மிராக்கலா இருக்கும். ஓகேங்க. ஸோ கம்பேர் வித் ப்ரீவியஸ் லைஃப் அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு எப்படி கேட்டால் வந்து ரொம்ப பெட்டரா அப்படின்னு தெரிஞ்சு. ஆமாம் பிரதர், ரொம்ப மாற்றங்கள் பேச்சுலேயும் சரி. ஓவர் திங்கிங்காக இருப்பேன், ஏதாவது யோசிச்சுக்கிட்டே இருப்பேன். இப்போ பரவாயில்ல, எவ்வளோ மாற்றம். வீட்லேயும் நல்லா இப்போ பரவாயில்ல, டெவலப் ஆகிறீங்க. டென்ஷன் அடிக்கடி கோவப்படுவேன், இப்போ டென்ஷனே வரல, கோவமே வரல. அது கோவங்கிறது திடீர்னு கோவப்படும், சடார்னு ஒரு கோவம், எரிச்சல் மாதிரி. அந்த மாதிரி இப்போ இல்லவே இல்லை. சூப்பருங்க. பொறுமையா இருக்கு. ஓகே. இப்போ இந்த ஜர்னிக்குள்ள வந்து வரவே இல்லை சில பேர்லாம். ஆமா பிரதர். மேபி ஃபியூச்சர்ல வந்துட்டு அவங்க ஜர்னி அங்கே ஃபாலோ பண்ணுவாங்க. இப்போ மேபி நீங்க ஜர்னிக்குள்ள இன்கேஸ் இப்போ நீங்க ஜர்னிக்குள்ள வரவே இல்லை அப்படிங்கிற பட்சத்துல உங்க லைஃப் அங்கிறது எப்படி இருந்திருக்கும்னு சொல்லிட்டு உங்களால கற்பனை பண்ணி பார்க்க முடியுதுங்களா? ஆமா பிரதர், ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பேன். நம்ம அடிக்ஷன்ல அந்த மாதிரி ஒரு பழக்கத்துல இருக்கோன்னு நமக்கே தெரியாது பிரதர். அந்த மாதிரி பழக்கம் வந்து, அந்த பழக்கம் வந்து நம்ம லைஃபை பாதிக்குதுன்னே நமக்கு தெரியாது. அது நம்ம உங்களோட ஆன்லைன் கிளாஸ்ல ஜாயின் பண்ணி அதை ஃபாலோ பண்ணதான் தெரியும் நம்ம எப்படி இருந்திருக்கோம் அப்படின்ட்டு. ஒரு 100 days ஃபாலோ பண்ணாதான் அவங்களுக்கு தெரியும். அட்லீஸ்ட் ஒரு மண்டலமாவது ஃபாலோ பண்ணாதான் அவங்களுக்கு தெரியும் டிஃப்ரெண்ட். அவங்க இப்போ யாரும் அந்த அடிக்ஷன்ல இருந்தாங்கன்னா வீட்டில இருந்தே ஃபாலோ பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வீட்டிலேயே சொல்லுவாங்க, ரொம்ப மாற்றம் அவங்களுக்கு இருக்கு, நல்லா பேசுறீங்க, முந்தி இப்படி பேச மாட்டீங்க. வீட்டில் உள்ள ஒய்ஃப், அக்கா, தங்கச்சி எல்லாருமே சொல்லுவாங்க, பரவாயில்ல நீங்க மாட்டீங்க, நல்லா பேசுறீங்க, கோவப்பட மாட்டீங்க அப்படி சொல்லுவாங்க. அதனால அடிக்ஷன்ல யாரு இருந்தாலும் தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணணும், என்ன பொறுத்தளவு. ஆனா அவங்களுக்கு என்னென்ன பாதிப்பாகுதுன்னு அவங்களுக்கே தெரியாது பாவம். அவங்க இந்த அடிக்ஷன்னால என்னென்ன பாதிப்பாகுதுன்னு அவங்களுக்கே தெரியாது. இதனாலதான் நம்ம லைஃப் இப்படி போகுதுன்னே நிறைய பேருக்கு தெரியாது. ஒன்ஸ் அவங்க ஃபாலோ பண்ணிட்டாங்கன்னா விட மாட்டாங்க, பெனிஃபிட்னா பார்த்துட்டாங்கன்னா விட மாட்டாங்க. கரெக்டுங்க. ஆனால் என்ன பிரச்சனைனா, ஒரு பர்சனுக்கு இந்த ஜர்னியை ஃபாலோ பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு டைம் இருக்கும். ஆமாம். இப்போ சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ 2025 ஒருத்தருக்கு 2028 தான் இந்த ஜர்னியை ஃபாலோ பண்ண முடியுன்ற ஒரு விஷயம் இருக்கும். டில் 2028 அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, ஜர்னியை ஃபாலோ பண்ண மாட்டாங்க, ஃபாலோ பண்ண முடியாது. முயற்சி எடுத்துகிட்டே இருப்பாங்க. பட் என்ன ஆனால் திரும்ப தோத்துட்டே இருப்பாங்க. 10 நாள், 12 நாள், 13 நாள், 15 நாளில் தோத்துட்டே இருப்பாங்க கைன். அந்த 2028 அந்த குறிப்பிட்ட டைம் வரும்போது என்ன செய்வாங்க கேட்டால் வந்து ஜர்னி வந்து ஃபுல்ஃபில்லாக வந்துட்டு ஃபாலோ பண்ண முடியும். இப்போ எத்தனையோ பேர் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கிளாஸில் தான் சொல்லிட்டு இருப்பாங்க, சார் உங்கள் நம்பர் அங்கே நான் 6 மாதத்துக்கு முன்னாடியே சேவ் பண்ணுறேன் சார், பட் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் உங்களுக்கு நான் கால் பண்ணி பேசுகிறேன்னுவாங்க. அப்போ அப்போ ஏன் கால் பண்ணி பேசுகிறேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சிம்பிள் ரீசன், அந்த டைமுங்கிறது வந்துருக்காது. அந்த டைமுங்கிறது வராமல் என்னாச்சு கேட்டால் வந்துட்டு ஜர்னிங்கிறது அவங்களால ஃபாலோ பண்ண முடியலைங்க. ஸோ உங்களுக்கு அந்த டைமுங்கிறது அமைஞ்சிச்சு, எக்ஸாக்டாக நீங்கள் வந்துட்டு கரெக்டாக வந்து இப்போ ஃபாலோ பண்ணி போயிட்டுருக்கீங்க. ஆமாம் பிரதர். சரி, ஓகேங்க. தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. சரிங்க பிரதர். இது உங்கள் லைஃப்பில் வந்து ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை வந்து கண்டிப்பாக இது வந்து உருவாக்கும். சரிங்களா? சரிங்க பிரதர். ஏன்னா 92 நாள் ஒருத்தர் ஃபாலோ பண்ணுறாருன்னா அது வந்து உண்மையாகவே என்னை பொறுத்தவரை ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அது ஒரு நல்ல ஸ்ட்ரிக் ஆக்சுவலாக அது. ஸோ அதனால் இன்னும் நீங்கள் ஃபாலோ பண்ண இன்னும் நல்ல விஷயங்கள் அங்கே அது லைஃப்குள்ள நடந்துனே இருக்கும். சரிங்க பிரதர்.
சரி, ஓகே. தேங்க்யூ. பைப்பா. தேங்க்யூ பிரதர். தேங்க்யூ.